கர்த்தருடைய மகிமையான சமூகத்துக்காக நாம் எல்லாரும் நன்றியுள்ள இதயத்தோடு நம்முடைய ஆண்டவரை சற்று நேரம் ஸ்தோத்திரிப்போமாக. For the glorious presence of God, shall we all with a grateful heart praise God for some time. Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் வேத வாக்கியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளம்பி தரும்படியாக ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That the Spirit of the Lord might interpret the word of God to us and make us understand. Shall we all praise God for some time? Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 102 சங்கீதம் 15ஆம் வசனத்தை நாம் படிப்போம். Shall we read from verse 15 of Psalm 102? கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். When the Lord shall build up Zion, he shall appear in his glory. வரப்போகும் நித்தியம் என்கிற தலைப்பிலே கடந்த 4 நாட்கள் நாம் தேவனுடைய சத்தியத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். We had been considering the truths of the scriptures for the past 4 days under the title The Eternity to Come. மனிதனுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணுகிறதான நித்திய வாசஸ்தலங்களை பற்றி நாம் படிக்கும் பொழுது உலக தோற்று முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளும் இப்பொழுது ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறதுமான வாசஸ்தலங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். When we consider the habitations of God that are in eternity, we understand that there are habitations which have already been prepared from the foundation of the world, and there are habitations that are being prepared. உலக தோற்று முதல் ஆயத்தமாக்கப்பட்ட 2 இடங்களை குறித்து புதிய வானத்தையும் புதிய பூமியையும் குறித்து முதல் 2 நாட்களிலே நாம் கேள்விப்பட்டோம். During the first 2 days we saw that there were 2 places that were already prepared from the foundation of the world, namely new heaven and new earth. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பார்சத்திலே சென்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இடத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். And now during the last 2 days we also consider the place that the Lord Jesus is preparing for us now, after having died at Calvary, being buried, he rose again, and he is now seated at the right hand of the Father doing this work. புதிய எருசலேம் என்கிறதான பரிசுத்த நகரத்திற்கு ஆயத்தப்படக்கூடியதான நிலவரம், அதனுடைய வாழ்க்கை தரம், சுபாவம், ஊழியம், இந்த பகுதிகள் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கடந்த நாட்களில் கேள்விப்பட்டோம். We heard during the past 2 days, we read from Ezekiel chapter 1 as to how we who are getting prepared to inherit that holy city New Jerusalem must be, as to how our life should be, how our ministry should be, and what the quality should be to enter that city. எருசலேமும் சீயோனும் அது ஒன்றோடு ஒன்று இணைந்த வாசஸ்தலங்களாயிருக்கிற Jerusalem and Zion are habitations that are joined one to another. சீயோனை குறித்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அதை 4 பகுதியிலே நாம் சிந்திக்க வேண்டியதாயிருக்கிறது. To understand about Zion clearly, we have to consider Zion from 4 angles. முதலாவது, இந்த பூமியிலே எழுத்தின்படி ஒரு சீயோன் இருந்ததாகவும் தாவீது ராஜா அதை பிடித்ததாகவும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். First of all, in the scriptures we read about a literal Zion that existed in this world and which was captured by David the king. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்திலே இருந்து 8ஆம் வசனம் முடிய படிக்கிற நேரத்திலே தாவீது சாலகத்தின் வழியாக சென்று அந்த சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரம் ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. In 2 Samuel chapter 5 verses 6 to 8 we see how David went through the gutter and took hold of this city of Zion and became the city of David. அது இப்பொழுதும் எருசலேமில் இருக்கிறதான ஒரு பகுதியாயிருக்கிறது. And now it is part of Jerusalem. அது தாவீதின் நகரம் என்று அந்த நாட்களில் இருந்து அழைக்கப்படுகிறது. Those days it was called the city of David. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இன்னொரு பகுதியை குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலே நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் என்று பரிசுத்த பவுல் எபிரேய நிருபத்திலே குறிப்பிடுகிறார். But in the epistle to the Hebrews, the author
addresses the people viewing Mount Zion from another angle. He tells, "Ye are come unto Mount Zion." ஆவிக்குரிய ஜனங்கள் வந்தடைந்திருக்கிற ஒரு நிலவரத்தை தான் அங்கே சியோன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. There in chapter 12 and verse 22, Zion is mentioned there as a spiritual experience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. This therefore reveals a spiritual experience. ஆனால் அதே நேரத்தில் 50ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறார். At the same time, when we read verse 2 of Psalm 50, we read that out of the perfection of beauty, God, out of Zion, God has shined. படியுங்கள். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். God, from the perfection of beauty, which is Zion, he has shined. அப்படியானால் பிரியமானவர்களே, தேவன் பிரகாசிக்கிற சியோன் என்கிற ஒன்றுண்டு. மறுபகுதியிலே சொன்னால் தேவன் நித்தியமாக முந்தின நித்தியத்திலே இருந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிற வாசஸ்தலம். Therefore there is a Zion here out of which God is shining, which is actually the habitation of God, in which God has been dwelling from the former eternity. தேவன் வாசம் பண்ணுகிற இடமே சியோன் தான். God's dwelling place, his house, is Zion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது நித்தியமாய் முந்தின நித்தியத்திலே இருந்து தேவனுடைய வாசஸ்தலமாய், தேவனுடைய சிங்காசனமாய், தேவனுடைய இருப்பிடமாய் இருக்கிறது. This has been the dwelling place of God, his throne, his seat from the former eternity. இப்படி இருக்க சியோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுதான் என்ன? This being so, in Psalm 102 verse 16, it is said, "The Lord shall build up Zion and appear in glory." What does this mean? எழுத்தின்படி சியோன், A literal Zion, ஆவிக்குரியதான ஒரு நிலவரம், அது சியோன் என்று அழைக்கப்படுகிறது. and Zion, which is a spiritual experience. தேவன் சியோனிலே வாசம் பண்ணுகிறார், தம்முடைய வாசஸ்தலம் ஆகும்படி அதை விரும்பினார் என்று சொல்லி இருக்கிறது. God has Zion as his habitation and he has desired it, we read. சதா காலங்களிலும் ஜீவிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அந்த சியோனிலே இருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். And the Lord God Almighty, who liveth forever, shines from Zion. அப்படியானால் சியோனை கட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வேறொரு சியோன் இருக்கிறதோ? Now with all this in mind, the Lord says he will build up Zion. Does that mean that there is some other Zion? பிரியமானவர்களே, தேவன் சியோனை கட்டுகிறார். Beloved, God is building Zion. அப்படி என்றால் தேவனுடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அதே சுபாவத்தில் ஒரு கூட்டம் ஜனத்தை உருவாக்குகிறார். In other words, God is shaping and forming a group of people who have the same character as the Father, the Son and the Holy Spirit. ஆளுகையும் அதிகாரமும் வல்லமையும் செங்கோலும் இந்த சியோனிலிருந்து தான் தேவன் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். Power and authority and dominion and the scepter are sent from Zion. சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இந்த சியோனிலிருந்து தான் வருகிறது. Every good thing, every blessing comes from Zion. ஆசீர்வாதத்தினுடைய இருப்பிடமே சியோன். ஆகவே தான் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The source, the habitation of all blessing is Zion. That is why the word of God says, "The Lord bless thee out of Zion." கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சியோனிலே தேவன் வாசமாயிருக்கிறார். அதே சியோனிலே, அதே நிலையில் அந்த பிதாவாகிய தேவனுடைய அதே சுபாவத்தில், குமாரனுடைய சுபாவத்திலும் பரிசுத்தாவியானுடைய சுபாவத்திலும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள், தேவ ஜனங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாயிருந்தது. It is true that God dwells in Zion, but it has been the purpose of God that a group of people might be shaped and formed and molded so that they might attain the nature, the character of the Father, the Son and the Holy Ghost. இந்த சியோனுடைய விசேஷத்தை அதிகாலையின் மகளாகிய விடிவெள்ளி அவன் தூரத்திலே கண்டான். Lucifer, the son of the morning, he had a vision or an understanding about the greatness of Zion. ஆகவே அந்த ஸ்தலத்தை அவன் அந்த நாட்களிலேயே இச்சித்ததாக, விரும்பினதாக எசையா 14ஆம் அதிகாரத்தினுடைய
13-14 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். In Isaiah chapter 14 verse 13 and 14 we read that in the beginning itself that he lusted after, desired after that place. அது தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்ட இடம் அல்ல. That was not a place made for the angels. அது தேவன் மனிதனுக்காகவே அவர் முன்னதாக நியமித்திருந்தார். God had made it in advance for man. அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? What kind of place was it? அது தேவனுடைய நட்சத்திரங்கள் இருக்கிற இடம் என்று சொல்லி பார்க்கிறோம். We read that it is a place where the stars of God are. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை நான் வைப்பேன் உயர்த்துவேன் சொல்லுகிறான். I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God. யார் இந்த நட்சத்திரங்கள்? Who are these stars? இது எழுத்தின்படி உள்ள நட்சத்திரங்கள் அல்ல பிரியமானவர்களே. Beloved, these are not literal stars. பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கிக் கொண்டு சபையினுடைய ஸ்தானாபதிகளாய் தேவனுடைய வலது கரத்திலே காணப்படும் நட்சத்திரங்கள். வெளிப்படுத்தல் 1:20 நாம் அதை படிக்கிறோம். These are the servants of God, the ambassadors of Christ, who are in the right hand of God, as we read in Revelation chapter 1 verse 20, and they are the stars of God because they have made themselves eunuchs for the kingdom of heaven's sake. வரப்போகிறதான நித்தியத்திலே மிகவும் மேன்மையும் மகிமையுமான உன்னதமான ஒரு ஸ்தானம் தான் சியோன் என்று சொல்லுகிறது. Zion is the greatest, the most glorious place in the eternity to come. அந்த இடத்திற்காக தேவன் ஒரு கூட்டம் பேரை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த எண்ணிக்கை நிறைவான பின்புதான் ஆண்டவர் மகிமையிலே வெளிப்பட முடியும். God is doing that work of preparation and he will appear in glory only after that number is filled up. அந்த ஸ்தலத்திற்கு அந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியை சொல்லுகிறான், இது ஆராதனை கூட்டத்தாருடைய பர்வதம் என்று சொல்லுகிறான். Lucifer, the son of the morning, calls this place the mount of the congregation. ஆராதனை கூட்டத்தாருடைய பர்வதம். This is the mount of the congregation. அப்படியானால் அந்த சீயோனிலே நிற்கிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் ஆராதனை கூட்டத்தார். It is the mount of a group of worshippers, which means those who stand in Zion are a people who have learned to worship God. அவர்கள் எப்பொழுதும் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து அவரை தொழுது கொண்டு அவரை சேவித்துக் கொண்டே இருக்கிறவர்கள். They are a group of people who incessantly worship God, who without ceasing serve him. ஒரு பகுதி நேரம் மாத்திரமல்ல, எப்பொழுதும் அவர்கள் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறபடியினால தான் அவர்கள் ஆராதனை கூட்டத்தார் என்று கணிக்கப்படுகிறார்கள். They are called a congregation or a group of worshippers because they do not do this worship part time. They are all the time incessantly worshiping God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கூட்டத்தாருடைய ஆராதனை கூட்டத்தார் என்று சொல்லப்படுகிற இந்த நட்சத்திரங்களுடைய விசேஷம்தான் என்ன பிரியமானவர்களே? Beloved, what is so special about these stars which are called the congregation of God? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலே இருந்து 5ஆம் வசனம் முடிய படிக்கிற நேரத்திலே யோவான் அப்போஸ்தலன் பத்மதீவிலே ஆவிக்குள்ளான பொழுது இந்த கூட்டத்தினரை அவன் காண்கிறான். When St. John was in the spirit in the Isle of Patmos, he sees this group of people as we read in the first 5 verses of Revelation chapter 14. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதிலே அநேக விசேஷிக்கப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் அனைத்திலும் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த சீயோனாக மாற முடியும். There are many special qualities mentioned here, and that group can become Zion only if they are faithful to each of these things. சிலர் இந்த சீயோனை பற்றி அவதூறாய் பேசுகிறார்கள், அவதூறாய் எழுதுகிறார்கள். There are those who write and speak in a slandering manner against this Zion. சிலர் சொல்லுகிறார்கள், சிபிஎம்காரங்களுக்கு தான் இந்த சியோன் என்று. அப்படி பைபிளில் கிடையவே கிடையாது. சிபிஎம்முக்கும் கிடையாது, டிபிஎம்முக்கும் கிடையாது, ஒரு எம்முக்கும் கிடையாது. Some say that this Zion is exclusively for the people of TPM. It is not at all so. The Bible does not say so. ஆனால் ஒன்று, இந்த வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிற தகுதி யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களுக்கு அது உரிமை. But for whom this scripture portion has been written,
this belongs to them. அதன்படி ஒரு தேவனுடைய பிள்ளை ஜீவித்தால் அவன் சொல்லுவான் நான் சீயோன் என்று சொல்லுவான். If a child of God lives according to those conditions, he can say, I am Zion. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதை சொல்லியாச்சுன்னா சில போதகர்களும் பாதிரிமார்களும் சொல்ல பெருமை பிடிச்ச கூட்டத்தார்னு சொல்லுவாங்க. If we teach this, some teachers and pastors will say this is a group of proud people. இப்போ இந்த சகோதரனை கேட்டார், பிரதர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறேன்னு சொன்னா ஆமா நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன்னு சொல்ல தப்பே அல்ல, உள்ளதென்று அவர் சொல்லுகிறார். Now if I ask this brother what have you studied, and he says I finished my MSc, he will say I have finished my MSc. It is not wrong, it is the truth. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டார்கள், நீ யூதருக்கு ராஜாவா? They asked the Lord Jesus Christ, art thou the king of the Jews? நீ சொல்லுகிறபடி தான். And he said, thou sayest, நான் ராஜா தான். I am the king. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உள்ளதை உள்ளதென்று சொல்லுகிறது ஒருவரும் தப்பல்ல, அது பெருமை அல்ல. It's speaking the truth is not right, it is not wrong. இங்கே இந்த கூட்டத்தாரை யோவான் அப்போஸ்தலன் எந்த நிலையில காண்கிறான்? Now in what state does St. John see this group of people? நான் பார்த்த பொழுது ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட தங்கள் பிதாவின் நாமம் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். And I looked, and lo, a lamb stood on the Mount Zion, and with him 144,000 having his father's name written in their இதோ foreheads. சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்ட 144,000 பேரையும் நிற்க கண்டேன். I saw 144,000 standing with the lamb on the Mount Zion, having the father's name written in their foreheads. அப்படியானால் 144,000 பேரும் அவர்களோடு கூட இன்னொரு நபரும் சேர்ந்து 144,001 சீயோனிலே நிற்கிறது. Which means along with the lamb and the 144,000, we see that there are 144,001 people standing on Mount Zion. ஆனால் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்திலே அங்கே ஒவ்வொரு கோத்திரங்களிலிருந்தும் 12,000 முத்திரையிடப்பட்ட 144,000 பேரை பார்க்கிறோம். அங்கே ஆட்டுக்குட்டியானவர் இல்லை, அங்கே வெறும் 144,000 தான். ஆனால் இங்கே 144,001. In Revelation chapter 7, we read of another 144,000 who are taken, 12,000 from each of the 12 tribes of Israel. There we do not see any lamb, they are just 144,000. But in chapter 14, they are 144,001. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிறவர்கள் அல்ல, உபத்திரவ காலத்திலே அவர்கள் முத்திரையிடப்படுகிறவர்கள். They are not standing with the lamb, they are those who are going to be sealed during the tribulation period. ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சீயோன் மலையிலே அவர்கள் நிற்கிறார்கள். They stand with the lamb on Mount Zion. இவருடைய முதலாவது யோவான் அவர்களை காண்பது எப்படி என்றால் அவருடைய நெற்றியை காண்கிறான். Now how does St. John view them in the beginning? He sees their foreheads. அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்ததை அவன் காண்கிறான். And the father's name was written in their foreheads, he saw. யோவான் தன்னுடைய தரிசனத்தில் பார்த்த பொழுது அவருடைய நெற்றியிலே பிதாவின் நாமம் என்று எழுதப்பட்டிருந்தது. When John was seeing in his vision, he saw the father's name written there. பிதாக்கள் ஒரு பிதா என்று எழுதப்பட்டிருந்தது. Or it was written in their forehead, Father. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். The Lord Jesus said, be therefore perfect, even as your Father which is in heaven is perfect. பிதாவினுடைய அதே ஒரு பூரணத்தை ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அடைய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is essential that a servant of God attain the very perfection of the Father. ஒரு தேவ ஊழியன் பிதாவாக மாற்றப்படுவது எப்படி? How is it that a servant of God can become a father? முதலாவது அவனுடைய பிரதிஷ்டையின் ஜீவியத்தினாலே அவன் ஒரு பிதாவாக மாற்றப்படுகிறான். First of all, he becomes a father by his life of consecration. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்தபோது
எல்லாவற்றையும் விட்டு வரும்படியாக அவர்களுக்கு சொன்னார். That is why when the Lord called his disciples, he asked them to forsake all and follow him. லூக்கா 14ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்தில் இருந்து படிக்கும் பொழுது, கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீஷன் அல்லாஹ்வுடைய ஊழியக்காரன் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு சொன்னார். In Luke chapter 14 verse 26 we read that Jesus says a person who follows him must leave all and follow him. அப்படி இல்லை என்றால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்றும் சொன்னார். And if not, he cannot be my disciple, he said. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனுக்கென்று இந்த பூமியிலே ஒரு மாம்ச சம்பந்தமான ஒரு தொடர்பு ஐக்கியம் என்கிறது ஒன்று இல்லை. அவன் எல்லாவற்றையும் பிரதிஷ்டை செய்கிறான். He is a man who has no carnal ties or fellowship of any kind in this world. He consecrates them all. பிரதிஷ்டையினாலே அவன் ஒரு பிதாவாக மாற்றப்படுகிறான். He becomes a father by consecration. அது மட்டும் போதாது பிரியமானவர்களே. But that is insufficient. இரண்டாவது, அவன் ஒரு ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்கிறான். Secondly, he should beget a spiritual seed. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை சுவிசேஷத்தினாலே பெற்றேன் என்று சொல்லுகிறார். St. Paul says, I have begotten you through the gospel. பரிசுத்த பவுல் கட்டப்பட்டிருக்கிற நேரத்திலும் கூட அவர் ஒனேசிமு என்கிறதான ஒருவனை பெற்றெடுத்ததாக பிலோமோனுக்கு நிருபம் எழுதுகிற நேரத்திலே சொல்லுகிறார். Writing to Philemon, we see that St. Paul begets a man called Onesimus even when he was in bonds. நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக பிலோமோன் 10ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். Philemon verse 10, my son Onesimus whom I have begotten in my bonds. ஜெயில்ல வச்சு பெற்றாராம். He was begotten in prison. எழுத்தின்படி அவர் பெற்றதல்ல, சுவிசேஷத்தினாலே அவனை பெற்று எடுத்தார். This is not literally giving birth, but he gave birth to him through the gospel. He was born again. இப்படி பெற்றெடுக்கிறதுனாலே பிள்ளைகள் இருக்கிறபடினாலே அவர் ஒரு பிதாவா இருக்கிறார். So because he has this experience of begetting, because he has children, he is a father. முதலாவது தன்னுடைய பிரதிஷ்டையினாலும், இரண்டாவது ஒரு சந்ததியை கிறிஸ்துவுக்காக அவர் ஆயத்தப்படுத்துகிறபடினாலும் ஒரு பிதா என்று நமக்கு சொல்லலாம். We can call him a father, first of all by consecration, secondly because he has begotten children. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெறும் பிரதிஷ்டை இருந்து புண்ணியம் இல்லை பிரியமானவர்களே. அந்த பிரதிஷ்டைக்கு ஒரு பலன் உண்டாக வேண்டும். அதற்கு அவன் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். Mere consecration is pointless, beloved. Through this consecration he has to do a ministry, beget children and prepare those souls for eternity. வேதவாக்கியம் சொல்லுகிறது, ஏசாயா 54ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலே இந்த படிக்கும் பொழுது, வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று சொல்லி இருக்கிறார். The Bible says in Psalm 50, the daughters 54. In 54 we read that the children of the desolate are more than the children of the married wife. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கலிகூறு, வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம். Sing, O barren, thou that didst not bear, for more are the children of the desolate than the children of the married wife. அப்ப வாழ்க்கைப்படாதவர்களுக்கு ஒரு கூட்டம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதான் ஆவிக்குரிய சந்ததி. Which means the desolate or the unmarried people have children. That is a spiritual seed. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு எழுத்தின்படி சந்ததி கிடையாது, அவனுக்கு ஆவிக்குரிய சந்ததி. A servant of God does not have a literal generation, but he has a spiritual generation. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு ஊழியக்காரர் நம்முடைய ஒரு ஊழியக்காரத்தில் சொன்னார், உங்க ஜனங்கள்லாம் உங்களுக்காக உயிரே விடுறாங்களே என்ன. Once a man told one of our believers, your people, they give their lives for you. ஊழியக்காரங்க பாஸ்டர் பிரதர்னு சொல்லி உயிரை விடுறாங்களே. The believers come to the workers and say, this brother, this pastor, they lay down their lives for you. இப்படி நேசிக்கிறாங்களே. How is it that they love you so much? அப்பொழுது அவர் சொன்னார், உன்னை நேசிக்கிறதுக்கு மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு, குட்டி இருக்கு, குட்டிக்கு குட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு. அவருக்கு யாரும் இல்லை, நாங்கள் தான் அவருடைய பிள்ளைகள். Then that believer replied, to love you, you have your wife, you have your children's children, but they have no one else. We are the ones who love them. உன்னை நேசிக்கிறதுக்கும் உனக்கு அன்பு கூறுவதற்கும் பணிவிடை செய்வதற்கும் எல்லாரும் உனக்கு இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கோ நாங்கள், எங்களுக்கோ அவர்.
you have everyone to love you, to serve you, to help you, but they have nobody. We live for them and they for us. ஆகவே நாங்கள் अनेक சந்ததிகளுக்கு பிதாக்களாய் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். That is why we have been appointed as fathers to a great generation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாருக்கும் ஒருவன் பிதாவாய் இருப்பானானால் பிரியமானவர்களே அவனுக்கென்று ஒரு தனி குடும்பம் இல்லை, தனி கோத்திரம் அவனுக்கென்று இல்லை. If he is a father to everyone, then he has no family of his own. He does not belong to any particular tribe. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது வசனத்துக்குள்ளே நாம் வருகிற நேரத்தில் Turning to verse 2. இவருடைய பெரிய சத்தத்தை பற்றி நாம் அங்கே பார்க்கிறோம். In Revelation 14:2 we read about a great voice. படியுங்கள். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நேற்றைய தினத்திலே இந்த பெருவெள்ளத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். Yesterday I told you about this voice of many waters. அது ஒரு விசுவாசத்தின் ஆவி என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். And I told you that it shows a spirit of faith. மறுபகுதியிலே சொன்னால் ஒரு விசுவாச ஜீவியம் செய்ய வேண்டும். On the other from another point of view we have to live a faith life. ஒரு ஊழியக்காரன் இந்த உலகத்திலே தனக்கென்று ஒரு சம்பளமோ தனக்கென்று ஒரு கூலியோ அவன் எதிர்பார்த்து வாழ்கிறவனாய் இருக்க கூடாது. A servant of God should not do his ministry or live expecting some income or salary. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அனுப்பிவிட்டு அவர்கள் திரும்பி வந்த நேரத்திலே நான் உங்களை வெறுமையாக அனுப்பினேன், உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். When the Lord Jesus Christ sent his disciples away to do their ministry, when they came back, you know what Jesus said? He said, I sent you empty. Did you lack anything? எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று சீஷர்கள் சொன்னார்கள். And they replied, we lacked nothing. ஒரு ஊழியக்காரன் விசுவாச ஜீவியம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். A servant of God must live a faith life. இந்த இவ்வளவு பெரிதான கூட்டம் இங்கே நடக்கிறது. A big meeting is going on here. இதுக்கு எத்தனை லட்சங்கள் தேவைப்படும் என்று ஓரளவு கணிக்கிறவர்களுக்கு தெரியும். People who can make a rough calculation will understand how many lakhs were spent for this meeting. கூட்டத்துடைய பொறுப்பாக நடத்துகிற பாஸ்டர் ஜார்ஜ் வர்கீஸ் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டு அனுப்புனாரா? Pastor George Varghese, who's responsible for organizing these meetings, did he send you any card? இத்தனை லட்சம் தேவைப்படுகிறது, நீங்கள் ஓசை இல்லாத காசெல்லாம் போடுங்கள். Please, we need so many lakhs. Please cast in your offerings and without noise. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. ஆராதனையிலே காணிக்கைக்காக ஒரு பாட்டதும் பாடினாரோ? Did he sing any song for offerings during the meetings? இப்பொழுது உங்கள் பைகள் எல்லாம் திறந்து தாராளமாய் போடுங்கள் என்று சொன்னாரோ? Did he say open your purses and please cast in abundance? எங்களுடைய சபைகளிலே ஊழியங்களிலே நீங்கள் அதை காண்கிறீர்களோ? Do you see any of these things in our churches, in our ministries? இங்கே ஆயிரக்கணக்கான பேர்கள் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார்கள், எதுவும் வசூலிக்கப்பட்டதோ? Well, we see thousands of people seated on the chairs. Was anything asked of you? எல்லாருக்கும் பாட்டுத்தாள் கொடுத்தார்களே, காசு வாங்கினார்களோ? They gave hymn sheets to everyone. Did they take any money? இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கிறிஸ்தவ நண்பர்களோடு நான் கேட்கிறேன், ஊழியம் செய்களோடு கூட கேட்கிறேன், உங்களுக்குள்ளே விசுவாச ஜீவியம் செய்வதற்குள்ள தைரியம் இருக்கிறதோ? I ask my Christian friends and I ask the servants of God, do you have the boldness to live a life of faith today? அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கிறபடியாலே தான் சிங்கம் கர்ச்சிக்கிறது போல விசுவாசத்தின் சத்தியங்களை அவர்கள் தைரியமாய் போதிக்கிறார்கள். Because they have that life of faith, like a roaring lion, they are able to preach faith. தங்களுடைய தேவைகளை தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக சத்தத்தை உயர்த்திக் கொண்டு அவர்கள் தங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார்கள். They ask the Lord for all their needs and he supplies their needs. ஆகவே தான் அந்த சத்தம் கொஞ்சம் நல்ல சத்தமாக இருக்கிறது, பெருவெள்ள சத்தம் போல இருக்கிறது. That is why this voice is a very good voice, the voice of many waters. எங்களுடைய தேவைகளுக்காக மனுஷருக்கு முன்பாக நாங்கள் தலை வணங்குகிறவர்கள் அல்ல. We are not those who bow our heads before human beings for our needs. எங்கள் தேவைகளுக்காக மனுஷரை நாங்கள் கும்பிடுகிறவர்கள் அல்ல. We do not bow before men for our needs. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய தேவைக்காக மனுஷனுடைய கைகளிலே போய் விழுகிறவன் அல்ல. We are not people who go and fall at the hands of men for our needs. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், கடன் வாங்குறவன். There was a man who took debts, a prophet of the Old Testament. நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லுவான், கடனும் வாங்குவான்.
he will prophesy and also borrow money. கடன் வாங்கி செத்தே போனான், உயிரோட இருக்கவே இல்லை. He borrowed money and finally died. 2 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். 2 ஆண் பிள்ளைங்க And இருந்தாங்க. he had 2 male children. கடன் கொடுத்தவன் எல்லாம் பிற்பாடு வர்றான் இந்த பிள்ளைங்களை கொண்டு போகும்படியாக. The creditors came to take those children as bondmen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு अनेक சபைகள் சிறைபிடிக்கப்பட்டு கிடக்கிறது. Many churches have been taken like that. காரணம் என்னவென்றால் அவர்கள் கடன் பட்டிருக்கிறார்கள். பேங்கில இத்தனை லட்சம் இத்தனை கோடி என்று. Because all these people are in debt, so much lakhs in the bank due. நாங்கள் யாரையும் விமர்சனம் செய்கிறதில்லை. கடன் படுகிறவன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரலோக ராஜ்யம் அவனை ஏற்றுக்கொள்ளாது. We are not criticizing anyone, but understand one truth: those who borrow money, those who are in debt, cannot enter the kingdom of God. ஒருவன் எவனுக்கு கடன் பட்டிருக்கிறானோ அவனுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். If you are indebted to another person, you are indebted to the person himself. You are subject to him. பரலோக ராஜ்யமானது அடிமைகளுடைய வாசஸ்தலம் அல்ல. The kingdom of heaven is not a habitation for people who are indebted to others. அது விடுதலை பெற்றவர்களுடைய வாசஸ்தலமே. It is a habitation for the free people. அது ஜெயாளிகளுடைய வாசஸ்தலம். It is the habitation of the victorious. ஆகவே தான் இந்த விசுவாச ஜீவியம் செய்களுடைய சத்தம் பெருவெள்ளம் போல் அந்த சீயோனிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறார். That is why the voice of these people who lived a life of faith sounds like a voice of many waters in Zion. மறுபக்கத்திலே ஒரு இடி முழக்கம் போல அது காணப்படுகிறது. On the other hand, it is like the sound of thunder. பெருவெள்ளத்தின் இரைச்சலை போலவும், as the noise of great waters, இடி முழக்கம் போலவும், and as the voice of great thunder. அந்த இடி முழக்கம் என்பது என்ன பிரியமானவர்களே? What is that thunder, beloved? அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. They say the kingdom of God is not in word but in power. தங்களுக்குள் இருந்து புறப்படுகிற அந்த வல்லமை, that power that proceeds from within them. கிறிஸ்துவுடைய வல்லமை அவர்களுக்குள்ள இருந்து சபைக்குள் கடந்து போகிறது. The power of Christ rises up from within them and enters the church. மரணமானது எங்களிடத்திலேயும் ஜீவனானது உங்களிடத்திலேயும் பலன் செய்கிறது. Therefore death worketh in us but life in you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த வல்லமையினால தான் அவர்கள் அந்த சபையை நடத்துகிறார்கள். It is by that power that they lead this church. அந்த வல்லமையினால தான் வியாதியஸ்தரை சுகமாக்குகிறார்கள். It is by that power that they heal the sick. அந்த வல்லமையினால தான் பிசாசுகளை துரத்துகிறார்கள். It is by that power that they cast out demons. அந்த வல்லமையினால தான் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் அறிவிக்கிறார்கள். It is by that power that they proclaim the truth of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதே நேரத்தில் அந்த சத்தமானது இன்னொரு ஸ்வரமாக ஒலிக்கிறது. At the same time this voice now comes in another as another voice. நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்கார தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. And I heard that this voice was like the voice of the harpers harping with their harps. சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் இனிமையாக கொஞ்சம் ஒரு சோகம் போல தோன்றும். The voice of harps is a musical voice. It is sweet to hear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது அவர்களுக்குள் இருக்கிற இரக்க சுபாவம். It shows the merciful compassionate nature within them. ஒரு பகுதியிலே அவர்கள் விசுவாசத்தின் ஆவியுள்ளவர்களாக கர்ச்சிக்கிறார்கள், தேவ வல்லமையை வழங்க பண்ணுகிறார்கள். மறுபகுதியிலே அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். On one hand they have the spirit of faith, they roar, they have the power of Christ in them, but on the other hand they have mercy or compassion. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று. Did not Jesus say, be therefore merciful even as your Father in heaven is merciful? மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். In the Sermon on the Mount, the Lord Jesus said, blessed are the merciful, for they shall obtain mercy. ஒரு ஊழியக்காரன் இரக்க சுபாவம் உள்ளவனாய் இருந்தால் மாத்திரம்தான் மற்றவர்களுக்கு ஆத்துமாக்களுக்கு அவன் உதவி செய்ய முடியும். A servant of God can help others, can help souls only if he himself has this nature of showing mercy. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு இரக்கம் இருக்க காரணம் என்னவென்று கேட்டால் அவர் மாம்ச சரீரத்திலே பாடுபட்டார். The Lord Jesus Christ had this nature called mercy because he suffered in the flesh. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Because he has suffered being tempted, he is able to succor them that are tempted. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும்
நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். And they sang a new song before the throne, before the four beasts and the elders. சிங்காசனத்திற்கு முன்பாக சிங்காசனத்திலே தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் வீற்றிருக்கிறார்கள். On the throne are seated God and the Lamb. ஆனால் சுற்றிலும் 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், மனசாட்சியின் காலத்து பரிசுத்தவான்களும் நியாயப்பிரமாண காலத்து பரிசுத்தவான்களும். Around the throne are 4 beasts and 24 elders. They are the law period saints and the saints of the conscience period. இவர்களுக்கு முன்பாக இவர்கள் பாடுகிறார்கள், பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டதான இவர்களுக்கு அல்லாமல் வேறு ஒருவராலும் இந்த பாட்டு பாடக்கூடாதிருந்தது. These people are singing a song before these 3 groups, and no one in this world besides this group could sing that song. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேறு ஒருவராலும் கற்றுக்கொள்ளக்கூடாத பாட்டை இவர்கள் பாடுகிறார்கள். And no man could learn that song but they. பாட்டு என்று சொல்லுகிறது அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் போன எல்லா சூழ்நிலையிலும் தங்களுக்குள் இருந்த சந்தோஷத்தை அவர்கள் காத்துக்கொண்டார்கள். Song shows that they preserved the joy that was in them in every situation in their life. சுவிசேஷத்தின் நிமித்தமாக எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனாலும் தங்களுக்குள்ளே இருந்த சந்தோஷம் ஒருபோதும் குன்றி போகவில்லை. They would have had to go through many parts for the sake of the gospel, but in no occasion did their joy diminish. ஏனென்றால் சந்தோஷம் உள்ளவன் மாத்திரம்தான் சங்கீதம் பாட முடியும். For the Bible says only a one who is merry or happy can sing songs. ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாத பாட்டு, ஒருவரும் போகாத பாதையில போய் அவர்கள் தங்களுடைய சந்தோஷத்தை அந்த சூழ்நிலைகளிலே காத்துக்கொண்டார்கள். A song that no man can sing. They went through a path which no one else can go through, and there they maintained that joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்த பவுலை போல பாடுபட்ட ஒரு ஊழியர்களும் இருக்க மாட்டார்கள். I don't think there is any servant of God who may have suffered like St. Paul did. ஆனால் ஊழியத்தின் பகுதியிலே உண்டான எல்லா கஷ்டங்களிலும் அவர் பரிபூர்ண சந்தோஷம் உள்ளவராய் காணப்பட்டார். But in the midst of all his sufferings and difficulties, he had perfect joy. கொரிந்தியர் நிருபத்திலே 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனத்தை படிக்கும் பொழுது எங்களுக்கு உண்டான எல்லா உபத்திரவங்களிலும் நாங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருக்கிறோம் என்று சொல்கிறார். In 2 Corinthians chapter 7 verse 4 he said, I am exceeding joyful in all our tribulation. ஆகவே தான் மிகுந்த தைரியத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அங்கே எழுதுகிறார். Therefore he says, therefore great is my boldness of speech toward you. ஆறுதலால் நான் நிறைந்து இருக்கிறேன். I am filled with comfort. எங்களுக்கு உண்டான எல்லா உபத்திரவங்களிலேயும் மிகுந்த சந்தோஷத்தோடு நாங்கள் காணப்படுகிறோம். We are very happy in the midst of all our tribulation. அந்த சந்தோஷமான ஜீவியம் நித்தியத்திலே பாட்டாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறார். And this happy life shall resound in heaven as a song. அவர்கள் உபத்திரவத்திலே முறுமுறுக்கவில்லை. They did not murmur during persecution. உபத்திரவங்களிலே அவர்கள் பின்வாங்கி போகவில்லை. They did not backslide during tribulation. அவர்கள் எதிர்த்து நிற்கவும் இல்லை. They did not resist. அவர்கள் கேள்வி கேட்கவும் இல்லை. They asked no questions. அவர்கள் சந்தோஷத்தோடு சகித்த கிறிஸ்துவை போல இவர்களும் உபத்திரவங்களை சந்தோஷத்தோடு சகித்தார்கள். As Christ did, they also endured this tribulation with great joy. ஆகவே தான் வேறு ஒருவரும் இதை கற்றுக்கொள்ள கூடாதிருக்கிறது. Which is why this is a song that no one else can learn. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 4வது வசனத்துக்குள்ளே நாம் வருகிற நேரத்தில் Turning to verse 4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. These are they which are not defiled with women. அப்படி என்றால் சிலர் கேட்கலாம், விவாகம் ஆகாதவர்கள் தான் சீயோனிலே நிற்பார்களா? Then comes the question which some may ask, does this mean that only the unmarried people will be in Zion? பிரியமானவர்களே, முதலாவது அப்போஸ்தலன், சீனியர் அப்போஸ்தலன் பேதுரு அவர் விவாகமானவர். Beloved, the first apostle, the senior most apostle was St. Peter. He was married. இந்த ஊழியத்திலும் கூட எத்தனையோ தேவனுடைய ஊழியர்கள் விவாகமாகி இந்த ஊழியத்துக்கு வந்தவர்கள் உண்டு. Why, even in this ministry there are so many servants of God who have come to our ministry even after marriage. அப்படியானால் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறானே, அது எப்படி? Then John says here that these people are not defiled with women. How is that? பரலோகத்தில் இந்த சத்தம்
சத்தம் கேட்கிறது, இவர்கள் ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள். The voice resounds from heaven, these are they that are not defiled with women. பிரியமானவர்களே, இந்த ஊழியத்திற்காக ஒருவன் தன்னை பிரதிஷ்டை பண்ணி கொண்ட பின்பு தன்னை கரைப்படுத்தாமல் அவன் ஜீவிக்க வேண்டும். Beloved, after a person has consecrated himself for this ministry, thereafter he should live without being defiled. இதற்காக நியமிக்கப்பட்ட பின்பு அவன் தன்னை பாதுகாத்து ஜீவிக்க வேண்டும். After he has been appointed for this, he has to preserve இந்த himself. ஊழியத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக தன்னை அன்னகனாக அர்ப்பித்துக் கொண்ட பின்பு அந்த பிரதிஷ்டையை உடைக்காமல் அவன் வாழ வேண்டும். After he has surrendered himself to be a eunuch for the kingdom of heaven's sake, he has to preserve this consecration and live. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே இந்த ஊழியத்திற்கு வந்துவிட்டு திரும்ப விழுந்து போகிறவர்கள் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல. That is why those who have come to this ministry and after that if they fall, they are not worthy to stand in the presence of God. பரலோக அங்கே சீயோனிலே இருந்து அந்த சத்தம் அவர்களிடத்தில் கேட்க முடியாது. Therefore they cannot hear this voice from heaven. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதே வசனத்தில் அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, கற்புள்ளவர்கள் இவர்களே. In the same verse we also read that they were virgins. சிலர் கேட்பார்கள், ஸ்திரீகளுக்கு ஊழியம் உண்டா, அவர்களுக்கு ஊழியம் உண்டா என்று கேட்பார்கள். Some ask, do women have ministry? இயேசு 12 அப்போஸ்தலரை தானே தெரிந்தார், ஏதாவது சகோதரியை தெரிந்தெடுத்தாரா என்று The கேட்பார்கள். Lord Jesus selected 12 apostles, all were men. Were there any women amongst them? பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷனை தான் தெரிந்து கொண்டாலும் கூட, though the Lord Jesus Christ chose apostles, சபையின் காலத்துக்குள்ள வந்த பொழுது after coming to the church period, சகோதரிமாரே சபைக்கு பொறுப்பா இருந்திருக்கிறாங்க. there were sisters who were in charge of churches. ரோமர் 16 அதிகாரத்துடைய 1 வசனத்தை நீங்க படிக்கிற நேரத்துல, When you read from Romans chapter 16 verse 1, கெங்கிரேயா சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாளை பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அவளை வாழ்த்த வேண்டும், கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். it is said, you must receive Phoebe, who is a servant of the church at Cenchrea. Receive her as a saint and a sister. இந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவா சத்தமா சிஸ்டர்ஸே படிங்க. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். கெங்கிரேயா சபைக்கு ஊழியக்காரியாகிய சகோதரி பெபையாவை, Here is Phoebe, a sister who is the servant of God at the church of Cenchrea. ஒரு பரிசுத்தவானை ஏற்றுக்கொள்கிறது போல, ஒரு பரிசுத்தவானை கனம் பண்ணுகிறது போல அவனை ஏற்றுக்கொண்டு அவளை கனப்படுத்துங்கள், அவளுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்யுங்கள் என்று பவுல் நிருபத்தில் எழுதி அனுப்புகிறார். Receive her, honor her, help her as you would do to any servant of God. அப்படியானால் அவர்கள் கெங்கிரேயா சபையிலே ஒரு ஊழியக்காரியாய் இருந்திருக்கிறார்கள், உத்தரவாதமான ஊழியக்காரியாய் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். From this we understand that she was a servant of God, a responsible servant of God in that church. அவளை மாத்திரம் தான் அங்கு எழுதி இருக்கிறது, வேற எத்தனை பேர் இருந்தார்களோ நமக்கு தெரியாது. She alone is mentioned, we don't know how many more were there. இயேசுவோடு கூட எத்தனையோ ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளாலே இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். There were so many women who helped the Lord and ministered to him out of their substance. சகோதரிகளுக்கு ஊழியம் உண்டு, அவளுக்கு உத்தரவாதம் உண்டு, அவளுக்கு சீயோன் உண்டு. Servants of God have a ministry, they have a responsibility, they have Zion. ஆகவே தான் கற்புள்ளவர்கள் இவர்களே என்கிற சத்தம் சீயோனிலிருந்து ஒலிக்கிறது. That is why the sound comes from heaven, they are virgins. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஸ்திரீகள் சபையில பேசக்கூடாதுன்னு சொல்லுகிறார். St. Paul writes to Timothy, let the women keep silence in churches. அவர்கள் ஏதாவது காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் வீட்டில் புருஷனிடத்தில் போய் கற்றுக்கொள்ள வேண்டாம். If they want to learn anything, let them ask their husbands at home. அந்த ஸ்திரீகள் வேற, இந்த ஊழியக்காரங்க சிஸ்டர்ஸ் வேற. Well, those women are different and these servants of God, the sisters, are different. கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் இருக்கிறவங்க சபையில வந்து கலாட்டா பண்ணக்கூடாது. Those who have committed, those who are married and those who are living a family life should not cause commotion in the church. தேவ ஜனங்கள் கூடி வந்திருக்கிற இடத்துல வாயாடிகளா இருக்க கூடாது. They should not be babblers where people of God are gathered together. அவர்கள் அமைதியுள்ளவர்களாய் நல்லொழுக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று புத்திமதி சொல்லுகிறார். He is exhorting them to be submissive and subdued in the church.
அதே நேரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான கர்த்தருக்காக வேறுபிரிக்கப்பட்டதான ஊழியர்கள் உண்டு. At the same time, there are consecrated servants of God who are sisters who have separated themselves for the Lord. நியாயப்பிரமாண காலத்துக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்கள். Turn back to the law period. அங்கே பரிசுத்த ஸ்தலத்திலே ஆகிலும் பிரகாரத்திலே ஆகிலும் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே ஆகிலும் ஒரு சகோதரிக்கு நுழைய முடியாது. There in the tabernacle, a sister does not have access to the court or to the holy place or to the holy of holies. ஆனால் அதே நேரத்தில் ஜனங்களை உத்தரவாதம் பண்ணும்படியாக மிரியாமை கர்த்தர் வேறுபடுத்தியிருந்தார். At the same time, Miriam was appointed to be as a leader over the people. மீகா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் நடத்தி கொண்டு வருவதற்கு 3 முக்கியமான பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. முதல் பதவி மோசேக்கு. படிங்க. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். மூன்றாவது போஸ்டிங் மிரியாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. Moses, Aaron and Miriam were 3 leaders leading Israel, and Miriam was மோசேயை number 3. போலவும் ஆரோனை போலவும் இந்த மிரியாம் அங்க உள்ள நுழைய முடியாது. Miriam could not enter in like Moses and Aaron. ஆனால் அந்த ஜனத்தை உத்தரவாதத்தோடு நடத்தும்படியாக ஒரு பொறுப்பு மிரியாமுக்கு அந்த நியாயப்பிரமாண காலத்திலேயே கொடுக்கப்பட்டிருந்தது. But in that law period, Miriam was given a responsibility of leading the people. அப்படியானால் பிரியமானவர்களே, கிருபையின் காலம் எவ்வளவு விசேஷமானது. How much more special than the grace period is, beloved. அவர்கள் பரிசுத்தாவியினால் பரிசுத்தாவியை பெற்று கர்த்தருக்காக தங்களை பிரதிஷ்டை பண்ணிக் கொள்ளும் பொழுது தேவ புத்திரராய் மாறுகிறார்கள். When these sisters surrender themselves and consecrate themselves for the Lord, they become sons of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் உயிர்த்தெழுதலிலே பரலோக ராஜ்யத்திலே சகோதரர் என்றும் அல்லாவிட்டால் ஆண்கள் என்றும் பெண்களும் என்கிறதான நிலவரமே இல்லை. When you be at the rapture, when people are caught up at the coming of the Lord, at the resurrection in heaven, there will be no male female distinctions. அங்கே மிஸ்ஸஸ் மேத்யூ என்றோ மிஸ்ஸஸ் கண்ணப்பன் என்றோ அங்கே கிடையாது. அங்கே எல்லோரும் தேவதூதரை போல் இருப்பார்கள். There will be no Mrs. Matthew or Mrs. Kannapan there. They will all be as angels of God in heaven. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான சகோதரர்களே, ஆண் பெண் என்கிறதான வித்தியாசம் இந்த பூமியோடு கூட ஒளிந்து போகிறது. These male female distinctions perish with this world. நாம் எல்லாரும் தேவபுத்திரராய் சதா காலங்களிலும் பிரகாசிப்போம். We shall enter there to be there forever as sons of God. அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை ஒரு ஊழியத்தை உருவாக்கும்படியாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீயோனிலே மூலைக்கல்லாக வைக்கப்பட்டிருக்கிறார். The Lord Jesus Christ has been planted in Zion as the chief cornerstone, so that he might establish such a ministry on earth. சீயோனை கட்டும்படியாக முதலாவது கிறிஸ்துவே சீயோனில் மூலைக்கல்லாக வைக்கப்பட்டார். To build Zion, first of all, Jesus Christ was placed in Zion as the cornerstone. ஆகவே அருமையானவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே என்று சொல்லும் பொழுது அங்கே ஸ்திரீகளும் இருக்கிறார்கள். Therefore, beloved, these are virgins, shows that there are women there also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக நீங்க பார்க்கும் பொழுது After that, ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. these are they which follow the lamb wherever the lamb goes. அவங்க ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானவர் போரிடமெல்லாம் போக வேண்டாம். They can't stay in one place. Where the lamb goes, they have to go. அதுதான் கொஞ்சம் கஷ்டமான காரியம். This is the difficult part. அவர் போகிற இடமெல்லாம் போகணும். பேதுரு முதல்ல கல்யாண வீட்டுக்கு போனார். அங்க போனா என்ன திராட்சரசம், தண்ணீர் திராட்சரசமாக மாதிரி இருக்கிறது, வேற என்னமெல்லாமோ ஸ்பெஷல் கிடைச்சிருக்கான். Wherever he has to go, they have to go. Peter followed him to the wedding house at Cana, and there the water turned into wine. They must have had special delicacies there. ஆனால் கல்வாரிக்கு போகிற நேரத்திலே பேதுருவால் அங்க நிற்க முடியவில்லை. But when the lamb went to Calvary, Peter could not go there. அங்கே யாரும் அவரோடு கூட இல்லை. There was no one with him. அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரே இடத்திலே அவன் கூடாரம் போட்டு அங்கேயே அஸ்திவாரம் போட்டு உட்கார முடியாது. A servant of God cannot spread his tent and lay his foundation in one place. அவன் ஆட்டுக்குட்டியானவர் போகிற இடத்திலே அவன் கொண்டு போகப்பட வேண்டாம். Where the lamb goes, he has to go. எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் சந்தோஷமாக அவன் ஆட்டுக்குட்டியானவருக்கு பின்னால போக வேண்டாம். In every situation, he has to follow the lamb happily. மார்ச் மாதம் 12ஆம் தேதி காலை 8 மணி நான் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறது போல இருக்கிறேன். On March 12th at 8 o'clock, I was struggling with death.
என்னுடைய கால்களை தூக்க வேண்டுமானால் ஒரு 3 பேர் ஆக வேண்டாம். Just to lift up my feet, I needed the help of at least 3 people. ஒரு 2-3 பேர் சேர்ந்தா தான் என்ன நான் எழும்ப முடியும். I can get up only if 2 or 3 people get together and help me. அப்பொழுதுதான் சியோனிலிருந்து உத்தரவு டெலிபோன் வருகிறது, உங்களுக்கு திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர். Then came the telephone message from Zion, you are transferred to Trichy. எவ்வளவு நீங்க என்ன நினைப்பீங்க? What would your reaction have been? இயேசு சொன்னது போல ஒரு சின்ன ஒரு இருள் போல தோன்றினது, ஒரு சின்ன கலக்கம் போல தோன்றுகிறது. As Jesus said, there was a small wee bit of darkness and a small bit of confusion. ஒரு நிமிஷத்துக்குள்ளே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லிக்கொண்டு நீர் எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபரை தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று 1 மணி நேரம் என் தேவனை ஸ்தோத்தரித்தேன். For within 1 minute I suddenly said, get thee behind me, Satan, and I praise God for 1 hour because he gave me the transfer. இது உம்மால வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, I praise you because this has come from you. 4 பகுதிகளில் இருந்தும் எனக்கு டெலிபோன் வருகிறது, நீ என்ன செய்ய போகிறாய் இப்போது? Telephone calls from all directions. What are you going to do? இந்த நிலையில் நீ இருக்கிறாயே, நீ என்ன செய்ய போகிறாய்? In this condition, what are you going to do? என்னுடைய உள்ளான மனுஷன் சொல்லுகிறான், ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் நான் அவரை பின்பற்றுவேன். My inner man kept saying, where the lamb goes, I shall go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையினால தான் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை தைரியமாய் பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. That is why, beloved, we have the right to speak this truth boldly. எந்த இடமாயிருந்தாலும் சரி, ஆண்டவர் எங்களை எங்கே கொண்டு போகிறாரோ அங்கே நாங்கள் புறப்பட்டு செல்ல ஆயத்தமுடையவர்களாய் இருக்கிறோம். Wherever it might be, where the Lord takes us, we are ready to go. ஊழியம் செய்கிற ஊழியர்களே, அங்கங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த பாதையை நீங்கள் பின்பற்ற முடியுமா? Servants of God who are doing their ministry, those who are seated here and there, are you able to follow this path? வரப்போகிற நித்தியத்தை ஆளுகை செய்வதென்பது சாதாரணமான காரியம் அல்ல பிரியமானவர்களே. Ruling in eternity is not an ordinary thing, beloved. இதை பிரசங்கிக்கிற நேரத்தில் பெருமை பிடிச்சவனு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமை பிடிச்சவனு சொல்லுவாங்க. இத பிரசங்கம் பண்ற நேரத்துல பெருமை பிடிச்ச கூட்டம் இது. When you preach, these people will say, this is a proud lot. பிரியமானவர்களே, பெருமையினால இல்ல, சந்தோஷத்தினால சொல்லுகிறோம். We are saying this not because of pride, we are saying it out of happiness. ஆண்டவருடைய நாமத்துக்காக எந்த ஒரு கஷ்டத்தை அனுபவித்தாலும் பிரியமானவர்களே, அந்த அன்புக்கு ஈடாகவே செய்யாது. Now, no matter how much suffering we endure for the Lord's sake, there is nothing that can compensate that love that he bestowed on us. இன்றைக்கும் சிரசு முதல் பாதம் வரையிலும் ஒவ்வொரு எலும்புகளும் ஒவ்வொரு நரம்புகளும் மாம்ச சதை முழுவதும் என் இயேசுவுக்காகவே தவித்துக் கொண்டிருக்கிறார். Even now, from head to foot, all my bones, all my nerves and all my flesh is now yearning for Jesus. இந்த ஊழியத்திற்காக ஒரு பானபலியாய் வார்க்க வேண்டும் என்றே ஜீவியம் முழுவதும் தவித்துக் கொண்டிருக்கிறார். My whole life is yearning so that I might lay myself down as a drink offering. ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. These are they which follow the lamb whithersoever he goeth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? What kind of people are they? நாம் அந்த பகுதியை படிக்கிற நேரத்திலே When we read this place, அங்கே அவர்கள் மனுஷன் படிங்க, 4ஆம் வசனம் படிங்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றினவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன்களாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். they are redeemed from among men, being the first fruits unto God and to the Lamb. மனுஷர்ல இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன்களாக மீட்டுக் கொள்ளப்பட்டவன் சொல்லும் பொழுது, when it is said that they are redeemed from among men to be first fruits unto God and the Lamb, மாம்ச சம்பந்தமான ஐக்கியத்தில் இருந்து வேறுபிரிக்கப்பட்டவர்கள். they are separated from carnal ties. அடுத்த அதுக்கு முந்தின பகுதியிலே பூமியில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். And after that, before that, we read that they are redeemed from the earth in verse 3. அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாது. அவர்கள் மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், பூமியிலிருந்தும் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். They are redeemed from the earth and from amongst men. பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கென்று அவங்களுடைய பேர்ல நிலமோ பொருளோ ஒன்றுமே இல்லை. Which redeemed from the earth means
that they have no property or wealth or land in their name. இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. There is no guile in their mouth. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்து சந்தர்ப்பவாதிகளாக நிற்கிறவர்கள் அல்ல. They are not those who keep back the truth and wait for the suitable circumstance. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். They are without fault before the throne of God. இவர்கள்தான் சீயோனிலே நிற்கிறவர்கள். These are they which stand in Zion. இந்த சீயோன் என்பது எங்கே இருக்கிறது? Where is this Zion? இதுதான் தேவனுடைய வலது பார்சம். That is the right hand of the Father. அல்லாவிட்டால் கிறிஸ்து அங்கேதான் இருக்கிறார். Or Christ is in that place. அவரோடு கூட இவர்கள் இருக்கிறார்கள். They are with him. சபையை ஒரு ஆலயமாக மாளிகையாக படிக்கிற நேரத்தில் when we consider the church as a building, முதலாவது கிறிஸ்துவும் இரண்டாவது அஸ்திபார கற்களாக அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளும் காணப்படுகிறார்கள். first of all Christ the cornerstone, and then we see the apostles and prophets as the foundation stone. கிறிஸ்துவும் அந்த அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் அல்லாவிட்டால் அந்த அஸ்திபார கற்கள் அதுதான் சீயோன் என்று அழைக்கப்படுகிறது. Christ and the apostles and prophets, the foundation stones, that is Zion. சபையினுடைய பாரத்தை சுமந்து கொண்டு ஜீவிக்கிறவர்கள். They bear the burden of the church and live. அஸ்திபாரம் என்று சொல்ல காரணம் என்னவென்று கேட்டால் அவர்கள் சுமக்கிறவர்கள், தாங்குகிறவர்கள், ஏந்துகிறவர்கள், சகிக்கிறவர்கள். They are called the foundation because they are the ones who suffer, who endure, who bear, who uphold. சபையினுடைய கஷ்டங்களை, சபை நிமித்தமாய் வருகிற உபத்திரவங்களை தேவ ஜனத்துக்காக மற்றவர்களுக்காக பாடுபடுகிறவர்கள். They are those who suffer for others, suffer for the church, for the persecution that comes against the church. ஆகையினால்தான் இவர்களை அஸ்திவாரங்கள் என்று சொல்லி இருக்கிறார். That's why they are called the foundation. இங்கே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட இவர்கள் காணப்படுகிறார்கள். Now here they are found with the lamb, with Christ. இதற்கு மேலத்தான் புதிய எருசலேம் கட்டப்படுகிறது. And New Jerusalem is built above it. பிரியமானவர்களே, இது ஒரு ஆவிக்குரிய அனுபவமாயிருக்கிறது. Beloved, this is a spiritual experience. வரப்போகிற நித்தியத்திலே சீயோன் முதலிடமாகவும் அதோடு சேர்ந்து எருசலேமும் காணப்படும். In eternity Zion takes the first place, and along with it is New Jerusalem. இந்த பூர்ண அளவில் பரிசுத்தவான்கள் பூர்ணத்துக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் மகிமையிலே வெளிப்படுவார். When the saints of God attain that state of perfection, the Lord will appear in glory. இந்த நிலையில் உள்ள பரிசுத்தவான்கள் 144,000 பேருடைய எண்ணிக்கை பூர்ணமாக வேண்டும். And for this the number 144,000, so many saints have to be perfected. இந்த எண்ணிக்கை பூர்ணமாகும் பொழுது கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். When this number is finished, it means he has finished building Zion. He will appear in his glory. சீயோன் கட்டப்படும் பொழுது எருசலேமும் கட்டப்பட்டு முடியும். When Zion is built up, Jerusalem will be built up too. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த சீயோனுக்கென்றும் புதிய எருசலேமுக்கென்றும் ஜீவித்த பரிசுத்தவான்கள் அவரோடு கூட வருவார்கள். When the Lord Jesus Christ returns to earth, the saints who lived as Zion and New Jerusalem, they will come with him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுவரைக்கும் நாம் நித்தியத்தை குறித்து 4 வாசஸ்தலங்களை பற்றி படித்தோம். Till now we studied about 4 habitations in eternity. உன்னதத்திலே பரலோகத்திலே உலக தோற்றத்திற்கு முன் மனுஷனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதும் கிறிஸ்து கல்வாரியிலே மரித்த பின்பு உயிர்த்தெழும்பி பிதாவுடைய வலது வாரசத்துக்கு போய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதுமான வாசஸ்தலங்கள். The habitations, some of which have been prepared from the foundation of the world, and some others which have been prepared after the Lord Jesus Christ died at Calvary, rose again, ascended to the right hand of the Father. புதிய பூமியானது ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கும் புதிய வானமானது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பொதுவான இரத்த சாட்சிகள் ஏனோக் எலியா உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகள் இவர்கள் அனைவரும் இந்த புதிய வானத்திலே காணப்படுவார்கள் என்று நான் கடந்த நாட்களிலே சொன்னேன். During the past days I told you how the saved will be seen in new earth and in new heaven, the general martyrs, the martyrs of the tribulation period, the Old Testament saints, and Enoch and Elijah will be seen there. கிருபையின் காலமாகிய இந்த காலத்திலே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு முற்றிலும் ஜெயாளிகளாய் விளங்குகிற விசுவாசிகளும் ஜெயங்கொண்டவர்களாகிய தேவனுடைய ஊழியர்களும் புதிய எருசலேமாகவும் சீயோனாகவும் வெளிப்படுவார்கள். In the New
New Testament, in this grace period, children of God who have received the Holy Spirit, who have been sanctified, who have become overcomers, and who have become perfected servants of God and believers, they shall be seen in eternity as Zion and New Jerusalem respectively. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இனிமேல் கீழே நரகத்தில் உள்ள வாசஸ்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். But now we shall read of a habitation that is below in hell. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்பு, after the white throne judgment, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம், turning to Revelation chapter 20, 11ஆம் வசனத்திலிருந்து படியுங்கள். 11ஆம் வசனம், verse 11 onwards. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். Any man whose name was not found written in the book of life was cast into the lake of fire. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபசாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே பங்கு அடைவார்கள். In 21:8, the fearful and unbelieving and abominable and murderers and whoremongers and sorcerers and idolaters and all liars shall have their part in the lake which burneth with fire and brimstone, which is the second death. இவர்கள் அடைந்து கொள்ளுகிற நியாய தீர்ப்பு நித்தியமான நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. The judgment that they receive is eternal judgment. இங்கே நியாய தீர்ப்பின் போது சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கிறது. In this judgment we see the sea gave up the dead which were in it. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. And death and hell delivered up the dead which were in them. பிரியமானவர்களே, அந்த மரணம் பாதாளம் என்று சொல்லுகிறது என்ன? What is this death and hell, beloved? இந்த கடைசி நியாய தீர்ப்பிலே அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே பங்கடைவதற்கு முன்னே, before they go to this lake of fire, the lake which burns with fire and brimstone in eternity, மரிக்கிறதான பாவிகள், சுகபோகிகள், பின்மாற்றக்காரர்கள், உண்மையில்லாதவர்கள், இவர்கள் எல்லாரும் போகிற சில இடங்கள் இருக்கின்றன. the sinners, those who live a sumptuous life, the backsliders, the wicked, they will all go to a certain place. இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இளைப்பாறிக் கொண்டு பின்பு இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்திலே அவர்கள் சீயோனாகவும் புதிய எருசலேமாகவும் வெளிப்படுகிறது போல பாவிகளாய் மரிக்கிறவர்கள் இப்பொழுது ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல போய் வேதனைப்படும்படி போகிறார்கள். Just as the saints of God who are perfect in Christ and who are dead in Christ go to a certain place and go to Zion and Jerusalem after Jesus comes, so also sinners and backsliders who die now, they go to a particular place now. அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே நியாய தீர்ப்புக்கு பின்புதான் போகிறார்கள். They go to the lake of fire which burns with fire and brimstone only after the white throne judgment. அப்படினால் நியாய தீர்ப்புக்கு முன்னே அவர்கள் போகும் இடம் எது? Then before the white throne judgment, where are they? நீங்கள் லூக்கான சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இந்த படிக்கிற நேரத்திலே, when you read from the Gospel of St. Luke chapter 16 verse 19, அங்கே ஐஸ்வர்யவான் தரித்திரங்கள் ரெண்டு பேரை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இதெல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். we know of the parable of the rich man and Lazarus. அவர் மரித்த பொழுது அவன் எங்கு கொண்டு போகப்படுகிறான்? ஐஸ்வர்யவான் The rich man, when he died, where was he taken? பாதாளத்திலே வேதனைப்படுகிற ஒரு இடத்திலே அவனுடைய ஆத்துமா கொண்டு போகப்படுகிறார். His soul was taken to hell, to a place of torment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தூரத்திலே ஆபிரகாமையும் மடியிலே லாசருவையும் அவன் காண்கிறான். He saw Abraham far away and Lazarus in his bosom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சுகபோகமாக வாழ்கிறவர்கள், ஐஸ்வர்யவான்கள், இரத்தாம்பரம் உடுத்தி இருக்கிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே உலக சந்தோஷமே சொர்க்கம் என்று ஜீவிக்கிறவர்கள் இந்த நரகத்துக்கு போகிறார்கள். People who are clothed in scarlet, living a sumptuous, luxurious life, living a wealthy, rich life,
those who think that this world is heaven, they go to this hell. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனை தேடுவதற்குள்ள மனமே கிடையாது. Such people will not have a mind to seek after God. இதைத்தான் சங்கீதக்காரன் 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற யாவரும் நரகத்திலே பங்கடைவார்கள் என்று சொல்கிறார். About this that we read in Psalm 9 verse 17, the wicked shall be turned into hell and all nations that forget God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மார்க்கெழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 43 இருந்து 48ஆம் வசனம் முடிய இந்த இடத்துக்கு போகிறதான ஆட்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வழங்கிக் கொள்கிறோம். We read about the Lord Jesus Christ speaking about a group of people who go to that place in Mark 9:43 to 48. படிங்கள். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். 48வது வசனம் வரை படிக்கிற நேரத்திலே வாழ்க்கையிலே இடரல் உண்டாக்குறவர்கள் இந்த நரகத்துக்கு போகிறார்கள். When we read up to verse 48, we read that those who offend others, they will go to hell. தங்களுக்கும் அவர்கள் இடரலாய் இருக்க கூடாது, மற்றவர்களுக்கும் இடரலாய் இருக்க கூடாது. They should offend neither themselves nor others. இயேசு சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவனுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போகணும், வேற ஒரு கல்லுங்க செங்கல்ல கட்டி போடணும் சொல்லவில்லை. The Lord said, if anyone offends one of these little ones, a millstone should be hanged about his neck and he should be cast in the sea. ஏன் எந்திர கல்லை கட்ட சொன்னார்? Why a millstone? கீழே போயாச்சுன்னா எழும்பி வரவே கூடாது. Once he goes down, he should not come up by any chance. இடரல் உண்டாக்குறவர்களை குறித்து தேவன் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். God is so zealous about those who create offenses. தேவனுடைய ஜனங்கள் யாருக்கும் இடரலாய் இருக்காதீர்கள். People of God should not be an offense to anyone. இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறார். Woe unto the world because of offenses, says the Bible. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் அனைத்தும் மற்றவர்களுக்கு இடரலற்றதாய் இருக்கும்படி நம்மை தாழ்த்தி ஜீவிப்போமாக. May we humble ourselves and live so that our words and our works may not be offensive to anyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மரணம் நரகம் பாதாளம் என்கிற இடத்திலே அப்படிப்பட்டவர்கள் கடந்து போகிறார்கள். Such people will go to the place called death and hell. இரண்டாவது யோபின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிற நேரத்தில், Then secondly, turning to Job chapter 10, 22ஆம் வசனத்திலே இருந்து அங்கே புறம்பான ஒரு இருளை போனால் திரும்பி வராத தேசத்தை பற்றி யோபு சொல்லுகிறார். there in verse 20 to 22 onwards, we read of a land of no return, a bottomless pit. அங்கே இருளும் ஒளியும் இருளாக கூடியதான ஒரு தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. A land where even the light is darkness. இங்கே போகிற மனுஷர்கள் யார்? Who goes to this place? முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, First of all, when you read Matthew 22 verse 13, அங்கே கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை பற்றி பார்க்கிறோம். there we see a man who was without his wedding garment. கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் அவனை கையையும் காலையும் கட்டி புறம்பான இருளிலே கொண்டு போடும்படியாக ராஜா கட்டளையிடுகிறார். The king ordered his servants to bind that man hand and foot, take him away and cast him into outer darkness. அருமையானவர்களே, இந்த கல்யாண வஸ்திரம் என்பது என்ன? What is this wedding garment, beloved? நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மீட்கப்படும் நாளுக்காக கிறிஸ்துவுக்காக முத்திரையிடப்படுகிறோம். When we receive the Holy Spirit, we are sealed unto Christ unto the day of redemption. கர்த்தருக்காக நியமனம் செய்யப்படுகிறோம். We are engaged to Christ. பொதுவாக ஒரு என்கேஜ்மென்ட்க்கு மணவாளன் ஒரு வஸ்திரத்தை கொண்டு மணவாட்டிக்கு கொடுப்பான். Usually during an engagement, the bridegroom will give a new piece of garment to the bride. அன்றைக்கு அவன் சொல்லுகிறான், இது ஒரு முதலாவதாக நான் உனக்கு கொடுக்கிற வஸ்திரம். He tells her, I give this to you as an advance. அது கல்யாணத்துக்கு முன்னே கொடுக்கப்படுகிறது. It is given before the wedding. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டாம். You have to keep this garment. நீ என்னுடையவள் என்று சொல்லி அவன் உரிமை பாராட்டுவதற்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. It is a sign to show that you are mine. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறுகிறோம். Through the baptism of the Holy Spirit, we belong to God. அந்த அபிஷேகத்தை ஒரு மனுஷன் இழந்து விட்டால் கல்யாண வஸ்திரம் இல்லாதவன். If a man loses that anointing, he has lost his wedding garment. அபிஷேகத்தை இழந்து போகிற மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவன். A man who has lost the anointing has lost his wedding garment. அப்படிப்பட்டவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். Such people will be cast into outer darkness. இரண்டாவது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, After that, when we read from Matthew chapter 8 verse 4, சிலர் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து
ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடே பந்தி இருப்பார்கள். Many shall come from the east and the west and shall sit down with Abraham, Isaac and Jacob. படிங்கள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பானைகளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். The children of the kingdom shall be cast into outer darkness. இவர்கள் தங்களை நீதிகரித்துக் கொண்டு ஜீவித்தவர்கள். These are people who lived justifying மற்றவர்களை themselves. அற்பமாய் எண்ணி தங்களுடைய பாரம்பரியங்களை சார்ந்து ஜீவித்தவர்கள். They are those who despised others and were proud about their tradition. ஆபிரகாம் எங்களுக்கு பிதா என்று தைரியமாய் சொன்னார்கள். Boldly they would say, Abraham is our father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆபிரகாம் உங்கள் பிதாவாய் இருப்பாரானால் நீங்கள் அவர் செய்த கிரியைகளை செய்யலாமே. Then Jesus said, if you are the children of Abraham, do the works of Abraham. தங்களை ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலோ பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தார்கள். They called themselves the seed of Abraham, but actually they were the children of the devil. பூர்வீக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள், மனம் திரும்பாதவர்களாய் இருப்பார்கள். They call themselves traditional Christians, but they have no experience of repentance. பூர்வீகமாக ஆராதனைகளுக்கு ஆலயங்களுக்கு செல்வார்கள், பாவத்திலே இருந்து விடுதலை இல்லாதவர்களாய் இருப்பார்கள். Generation to generation they go to church, but there is no forgiveness of sins. அவர்களை தான் ராஜ்யத்தின் புத்திரர் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible calls them the children of the kingdom. ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். The children of the kingdom shall be cast into outer darkness. மூன்றாவதாக நீங்க படிக்கிற நேரத்திலே Thirdly, பிரயோஜனமற்றதான ஊழியக்காரர்கள். the unprofitable servant. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது Matthew chapter 25 30வது வசனத்திலே verse 30. தாலந்துகளை புதைத்து வைத்தவன், A man who buried his talents, தனக்கு கொடுத்ததான தாலந்தை வியாபாரம் பண்ணாதபடி அதை புதைத்து வைத்தவன், did not do business with the talents given him, he buried them. சரியான சோம்பேறி. A real lazy man. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the ஒரு Lord. ஜெபத்துக்கும் ஒழுங்கா போக மாட்டான், Never goes to any prayer ஒரு properly. ஆராதனைக்கும் ஒழுங்கா பங்கெடுக்க மாட்டான். Never goes to any service properly. 10:30 மணி 11 மணிக்கு வருவான், பிரசங்க டைம்ல வருவான். Only when it's preaching time he will come at 10:30, 11 o'clock. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் வேற ஒரு ஆண்டவருடைய ஊழியத்துல பங்கே பெற மாட்டான். He will have no part in the ministry of God. இவனை பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் சொல்லி இருக்கிறார். The Bible calls him an unprofitable servant. 5 தாலந்து வாங்கின உண்மையுள்ளவனாய் இருந்தான். The man who received 5 talents was faithful. 2 தாலந்து வாங்கின அவன் 2 சம்பாதித்தான். He who received 2 talents earned 2 other. இவன் என்ன செய்தான்? What did this man do? ஒன்று தானே இருக்கிறது சொல்லி புதைத்து வைத்தான். Oh, I have just one, he said, and buried it. ஒன்றிலும் உண்மையாய் இருக்க வேண்டாம். You should be faithful even in one. தேவன் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்திருந்தால் அந்த கொஞ்சத்திலே உண்மையுள்ளவளாய் இருக்க வேண்டும். God may have given you little, but be faithful in that little. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். Cast ye that unprofitable servant into the outer darkness. அடுத்தபடியாக நாம் படிக்கிற நேரத்திலே After that, ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள், the angels that did not preserve their first estate. யூதா 6ஆம் வசனத்திலும் Jude verse 6. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் படிக்கிற நேரத்தில் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களை அந்தகார சங்கிலியினாலே கட்டி நித்திய நியாய தீர்ப்புக்காக புறம்பான இருளிலே கட்டி வைத்திருக்கிறார். 2 Peter 2:4 also we see that the angels that kept not their first estate but left their own habitation shall be bound with everlasting chains under darkness unto the judgment of the great day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர்கள் எல்லோரும் அந்த புறம்பான இருளுக்கு போகிறார்கள். All these people go to outer darkness. பிலேயாமுடைய வழியிலே நடந்து செம்மையான வழியை விட்டு விலகி போனவர்கள். They are those who have turned aside after the way of Balaam. தங்களுடைய அவமானங்களை நுரை தள்ளுகிறவர்கள். They are those who show their shame. தேவ ஜனங்களை தூஷிக்கிறவர்கள். They blaspheme the people of God. இவர்களுக்கு ஐயோ, காயீனின் வழியில் நடந்தவர்கள் என்று யூதா சொல்லுகிறார். Woe unto them, for they have gone in the way of Cain, says Jude. தமக்கு விரோதமாய் கடினமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள். They are those who use hard words against them. பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாருமாய் இருக்கிறார்கள். These are they that are sensual, having separated themselves. நீங்களோ பிரியமானவர்களே கிறிஸ்துவை இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். But ye have not so learned Christ, beloved. ஆகவே உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாலந்துகள் வரங்களிலே உண்மையுள்ளவர்களாயிருங்கள். Therefore be faithful in the graces and gifts and talents that God has given you. பொருளாசையிலே பழகாதிருங்கள். Don't be habituated with covetousness. செம்மையான வழிகளை விட்டு விலகாதிருங்கள். Don't leave the upright way. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களைப் போல அங்குமிங்கும் அலையாதிருங்கள். Don't be wandering about here and there like
wandering stars. அவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளிலே வைக்கப்பட்டிருக்கிறது. For whom is reserved the blackness of darkness forever. பாதாளத்திலே இன்னொரு இடம் இருக்கிறது. In hell there is another place. அதற்கு பாதாள குழி என்று இருக்கிறது. It is called the pit of hell. உபத்திரவ காலத்திலே நியாயத்தீர்ப்பு செலுத்தும்படியாக அங்கே சில அசுத்தாவிகளை அது கட்டி வைத்திருக்கிற இடம். It is a place where certain evil spirits are bound to persecute people in the tribulation period. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனங்களும் இந்த பாதாள குழியை பற்றி நாம் படிக்கிறோம். We read about this bottomless pit in Revelation chapter 17 verse 8 and Revelation 21 to 3. இதெல்லாம் பூமிக்கு கீழே இப்பொழுது பாவிகள், துன்மார்க்கர்கள், அசுத்தாவிகள் வாசம் பண்ணும் இடங்களாயிருக்கின்றன. All these are places where the sinners, the wicked and evil spirits dwell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பின் போது But during the white throne judgment, இங்கே இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் எழும்பி சிங்காசனத்துக்கு முன்பாக வருகிறது. all the souls that are in these places shall rise up and stand before the throne. அங்கே இருந்து அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைகிறார்கள். After which they are judged and they are judged according to their works. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. Death and hell were cast into the lake of fire. மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். The dead were judged according to their works. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, நம்முடைய நித்தியம் எங்கே இருக்கிறது? where is our eternity? உங்களுடைய நித்தியத்தை நீங்கள் எங்கே செலவிட போகிறீர்கள்? Where are you going to spend your eternity? உலக தோற்றம் முதல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இடம் உண்டு. There are places which are prepared from the foundation of the world. அதே நேரத்தில் இப்பொழுது ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடமும் உண்டு. There are places which are being prepared now. பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடம் இருக்கிறது. There are places which have been prepared for the devil and his angels. நரகத்தை தேவன் மனிதனுக்காக உண்டாக்கவே இல்லை. Hell is not made for man. நரகத்தை தேவன் பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காக உண்டாக்கினார். God made hell for the devil and his angels. நண்பனே, நீ எந்த இடத்தை சுதந்தரிக்கிறாய்? Friend, which place will you inherit? 5 இடங்கள் இந்த நாட்களிலே உனக்கு சுட்டி காண்பிக்கப்பட்டது. This evening 5 places are shown to you. எந்த இடத்துக்கு போகும்படியாக நீ உன்னை ஆயத்தம் பண்ண போகிறாய்? To which place are you going to go? How are you preparing yourself? மிகவும் மகிமை நிறைந்த ஒரு எருசலேம் பட்டணம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. Behold, a glorious city, New Jerusalem, is coming down out of heaven. அது என்றைக்கு வரும்? When will it come? அது என்றைக்கு வரும்? When will it come? இயேசு மகிமையிலே வெளிப்படும்போது, When Jesus appears in glory. இயேசு மகிமையிலே வெளிப்படும்போது, When Jesus appears in glory. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாகவே இந்த கூட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. These meetings have been arranged exclusively to prepare the people for the coming of the Lord Jesus. தேவனுடைய சத்தியங்களை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறபடினாலே எங்கள் இரத்தப்பழிக்கு உங்கள் இரத்தப்பழிக்கு நாங்கள் நீங்களாயிருக்கிறோம். Because we have proclaimed the truth of God, we are free from your blood. நாங்கள் உங்களுக்கு பேசின சத்தியங்கள் எங்களுடையதல்ல, வேத வாசனத்திலிருந்து சத்தியத்தை உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லி இருக்கிறோம். The truths that we have given you are not our truths, they are scriptural truths with reference from the word of God. ஆகவே போக்கு சொல்ல உங்களுக்கு இடமே இல்லை. Therefore you have no excuse. நீ மனம் திரும்பாவிட்டால் இன்றைக்கு மனம் திரும்புவாயாக. Therefore if you have not yet repented, repent today. இன்னும் பாவ வாழ்க்கையிலே நீ நிலைத்திருப்பாயானால் இன்றைக்கே உன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி ஆண்டவரிடத்தில் வருவாயாக. If you are still living a life of sin, turn from your wicked ways, turn to the Lord. ஒருவேளை நீ பின்மாற்றக்காரனாய் உன்னுடைய ரட்சிப்பை இழந்திருந்தாலும் நீ புறம்பான இருளிலே தள்ளப்பட வேண்டியதாயிருக்கும். Even if you are a backslider, if you have lost your salvation, you may have to be cast into the outer darkness. இன்றைக்கு இரவில் உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு பிரிந்தால் நீ எங்கே போவாய்? This night, if your life is taken from you, where will you go? இன்றைக்கு நான் மரித்தால் நிச்சயமாய் இயேசுவின் மார்பிலே சாய்வேன் என்று உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say, if I die today, I shall lean on the breast of my Jesus? எத்தனை பேர் இயேசுவோடு கூட இருக்கும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are preparing yourselves to be with Jesus? எங்களுடைய உள்ளமோ ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் எங்கள் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார். Our hearts are rejoicing in the Lord with joyful lips. அதி சீக்கிரத்திலே சொல்ல முடியாத சந்தோஷம் உள்ளவர்களாய்
களிகூர்ந்து எங்களுடைய மீட்பை பெற்றுக்கொள்வோம். Very soon we shall receive our redemption and we shall rejoice with joy unspeakable. எங்களுடைய மணவாளன் அதி சீக்கிரத்தில் வருவார். Very soon our bridegroom will come. அவரை மத்தியாகாயத்திலே நாங்கள் சந்திப்போம். We shall meet him in midair. இந்த உலகம் முழுவதும் பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ள போய் சேரும். And this whole world will enter into terrible tribulation. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Wherefore, beloved children of God, இந்த மாலை நேரத்திலே this evening நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். all of you surrender to the Lord. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வாராக. May the Spirit of God rule over you. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. May the presence of God pervade this place. தேவ கிருபை உங்களிலே பெருகுவதாக. May the grace of God abound in you. இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்க தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களை ஆளுகை செய்வாராக. May the Lord rule over, grace of God rule over you so that you might live according to this truth. இந்த நேரத்தில் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிற நேரத்தில் when you are going to leave this place, மாரானாத்தா என்று சொல்லிக் கொண்டு போங்கள். say Maranatha and leave this place. கர்த்தர் வருகிறார். The Lord is coming. கர்த்தர் வருகிறார். The Lord is coming. கர்த்தர் வருகிறார். The Lord is coming. எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். We have a pastor. அவர் விவாகம் நடத்தி வைக்கும் பொழுது அந்த விவாக ஆராதனையில சொல்லுவார், when he conducts weddings, he says during the ceremony, புருஷன் ஒருவேளை காலையில 10 மணிக்கு ஆபீஸ் போவார். perhaps the husband will go early in the morning to office at 10 o'clock. மனைவி வீட்ல இருக்கும். The wife remains at home. அப்ப அவர் என்ன சொல்லி கொண்டு போக வேண்டும்? What should they say when they part? ஒருவேளை பகல்ல 12 மணிக்கு இயேசு வருவார். Perhaps at 12 o'clock Jesus will come. நான் மத்தியாகாயத்துல வருவேன். And I will be in midair. நீ அங்க வந்துரு. You also come there. உங்களுடைய பிள்ளைகளோடும் உங்களுடைய மனைவிகளோடும் நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டு போகிறீர்கள்? When you leave for your work spot, what are you telling your wife and children? இயேசு வருகிறார். Jesus is coming. இன்றைக்கு பகல் ஒருவேளை இயேசு வருவார். Perhaps this day Jesus will come. ஒரு வீட்டிலே 4 பேர் இருந்தால், if there are 4 people in a house, 2 பேர் வெளியே போகும் பொழுது என்ன சொல்லிக் கொண்டு போக வேண்டும்? when 2 of you all go leave the place, what should you say? நாங்கள் விசிட்டிங் போகிறோம். We are going visiting. ஒருவேளை இயேசு வருவார். Perhaps Jesus will come. நாங்கள் மத்தியாகாயத்தில் அவரை சந்திப்போம். We shall meet him in midair. நீங்களும் ஆயத்தமாய் வாருங்கள். You also be ready and come there. நீங்களும் ஆயத்தமாய் வாருங்கள். You also be ready and come. ஆயத்தப்படுங்கள். Be ready. தன் மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியை போல் காணப்படுகிறது. They are like a bride that has prepared herself for the bridegroom. இந்த நேரத்திலே ஆண்டவரை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. May we get ready this night to prepare to meet the bridegroom. தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் உங்களுடைய முழங்கால்களை மடக்குங்கள். Shall we all bow our knees in the presence of God? கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலவந்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறது. The word of God is constraining you. எப்படியாகிலும் கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். Somehow I should be seen at the coming of the Lord. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். Yet a little while and he that shall come will come. அவர் தாமதம் பண்ணவே மாட்டார். And he shall not tarry. நாம் அவருடைய தாமதத்தை இரட்சிப்பாக எண்ணுவோமாக. Let us understand that his long suffering is salvation. தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு தருவாராக. May the Lord give us his grace.
பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே இந்த ரட்சிப்பை தந்தை சுவையே பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே இந்த தந்தை சுவையே நம் மக்களில் இதுவே கொண்டாட்டம் பூவில் எங்கும் கிடையா பெரும் பாக்கியம் நம் வாழ்நாளில் இதுவே கொண்டாட்டம் பூவில் எங்கும் கிடையா பெரும் பாக்கியம் பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே இந்த ரட்சிப்பை தந்தை சுவையே பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே இந்த ரட்சிப்பை தந்தை சுவையே எரிகோவின் தோட்டு விழுந்ததே இந்த துதியாகும் ஆயுதம் மதீனா எரிகோவின் தோட்டு விழுந்ததே இந்த துதியாகும் ஆயுதம் மதீனா அகப்பட்டு கழித்து துதிப்போரே நீ சாத்தானி தோட்டில் விழ அகப்பட்டு கழித்து துதிப்போரே நீ சாத்தானி தோட்டில் விழ பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே இந்த ரட்சிப்பை தந்தை சுவையே பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே இந்த ரட்சிப்பை தந்தை சுவையே எரிகோவின் தோட்டு விழுந்ததே இந்த துதியாகும் ஆயுதம் மதீனா எரிகோவின் தோட்டு விழுந்ததே இந்த துதியாகும் ஆயுதம் மதீனா அகப்பட்டு கழித்து துதிப்போரே நீ சாத்தானி தோட்டில் விழோரே அகப்பட்டு கழித்து துதிப்போரே நீ சாத்தானி தோட்டில் விழோரே பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே இந்த ரட்சிப்பை தந்தை சுவையே 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 சோத்ரம் 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 சோத்ரம். எல்லாரும் எழுந்து கிட்ட வாருங்க. Let's all stand up and please come forward. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்காக கர்த்தரை நன்றியோட துதிக்க வேண்டும். We have to praise God for all the good things that He has done for us. எல்லாரும் எழுந்து கிட்ட வாருங்க. All of you please get up and come forward. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். Let us be grateful to the Lord and praise God for all the good things He has done for us. எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த 5 நாட்களும் கர்த்தர் இந்த ஆழமான சத்தியங்களை நமக்கு சொல்லி தந்தார். For all these 5 days the Lord has taught us the deeper truths. வரப்போறதான நித்தியத்தை பற்றி நமக்கு சொல்லி தந்தார். He taught us about the eternity to come. மனிதன் எங்க போக வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார். And He also taught us where a man should go. இந்த சத்தியம் கேட்ட ஒருவராயிலும் கெட்டு போறது அவருக்கு சித்தம் இல்ல. It is not his will that even one who has heard all these truths எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். It is the will of God that everyone could get saved. இந்த வருஷத்திலும் கர்த்தர் இந்த சத்தியங்களை சொல்லி தரும்படியா இந்த நாட்களை நமக்கு தந்தார். And the Lord has given us these days so that you may learn these truths. இந்த 5 நாட்களும் எந்த தடையும் இல்லாதபடி இந்த கூட்டங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். For these 5 days the Lord has enabled us to conduct these meetings without any hindrance. இந்த 5 நாட்களும் வேத பாடம் நடக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். The Lord enabled the Bible study go on for the 5 days. For that let us lift up our hands and praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு சொல்லி தந்த ஆலோசனைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரி. For the counsel which the Lord has taught us for each and every day, let's praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முதலாம் நாள் ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தார். அன்றைக்கு சத்தியங்களை சொல்லி தந்தார். அதுக்காக நன்றியோடு கர்த்தரை The ஸ்தோத்திரம். Lord undertook for the first day's meeting. He taught us all the counsel, and He has and He also spoken to us about the truth. For that, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாம் நாள் ஆராதனை வேத பாடத்தை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்த ஆழமான சத்தியங்களை சொல்லி தந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். He undertook also for the second day's meeting, and He has taught us the deeper truths. For that, let's praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மூன்றாம் நாளும் ஆழமான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி தந்தார். அன்றைக்கு சொல்லி தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Third day's meeting also, the Lord has taught us deeper truths for all the blessings on the third day. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான்காம் நாளும் கர்த்தர் சொல்லி தந்த ஆலோசனைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For the fourth day's counsel, let's praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சியோனை பற்றியும் எருசலேமை பற்றியும் புதிய பூமியும் புதிய வானத்தையும் பற்றியும் கர்த்தர் நமக்கு சொல்லி தந்தார். The Lord taught us about Zion, New Jerusalem, new heaven and new earth. அந்தந்த இடத்துக்கு யார் யார் தகுதி அவர்களை கர்த்தரை ஆயத்தப்படுத்த முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். The Lord should prepare each and one for their respective places. For that, let's praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சியோனை கட்டி கர்த்தர் மகிமையில வெளிப்பட போகிறார். The Lord is going to build up Zion, and He is going to appear in His glory. இயேசு சீக்கிரம் வர போகிறார். Jesus is going to come soon. அவர் வரும்போது இந்த சத்தியம் கேட்டு எல்லாரையும் அதுக்கு ஆயத்தப்படுத்த முடியாது கர்த்தரை When ஸ்தோத்திரிப்போம். He shall come, He should prepare everyone who heard the truth. For that, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சியோனுக்கென்று பேர் எழுதப்பட்டவர்கள் சியோனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் சியோன்ல காணப்பட முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். That all those people whose names are written in Zion and those who are called for Zion, they should be found in Zion. For that, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு கீழே பூமிக்கு வரப்போகிறது. The prepared city New Jerusalem is going to come down from heaven. புதிய எருசலேமிலே எழுதப்பட்டவர்கள் எல்லாம் அதுக்கு என்று ஆயத்தப்படுத்த முடியாது கர்த்தரை All ஸ்தோத்திரிப்போம். whose names are written in New Jerusalem, the Lord should prepare them. For that, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியமானது ஒருவரையும் நியாயம் தீர்க்காதபடி ரட்சிப்பின் நாளுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்த முடியாது கர்த்தரை The ஸ்தோத்திரிப்போம். truth that we heard, that should not judge anyone, but that same truth should prepare them for the salvation. For that, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் பூரணப்படாதவர்கள் எல்லாரும் புதிய பூமிக்கும் புதிய எருசலேம் புதிய பூமிக்கும் புதிய எருசலேம் புதிய வானத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். All those people who are not perfected but who are taken, what are saved, are taken baptism, but God should prepare them for new heaven. For that, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 5 நாள் இந்த சத்தியங்களை கேட்கும்படியாக கொண்டு வந்த எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise God for all those who have come here to hear the truth. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த கூட்டத்தை நடத்த இந்த இடத்தை தந்தவர்களை கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது கர்த்தரை The ஸ்தோத்திரிப்போம். Lord should bless those people who have given us this ground to conduct this meeting. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
இந்த கூட்டத்துக்காக இந்த ஒளிபேருக்கு லைட் எல்லாம் போட்டு ஆயத்தப்படுத்தி தந்தவர்களை கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். The Lord should bless those people arranged for these lights and also for the public address system. Let's praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களுக்காக பணம் கொடுத்து பொருள் கொடுத்து பல விதத்திலே உதவி செய்தவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். That the Lord may bless all those people who helped in conducting this convention through the money and the labor. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களுக்காக உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ண ஊழியக்கார் விசுவாசிகளை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். That the Lord may bless all the servants of God and the believers who have fasted and prayed for the blessings of this convention. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களுக்கு வரும்போது போகும்போது யாருக்கு எந்த ஆபத்துகள் வராதபடி பாதுகாத்ததுக்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். The Lord has preserved us from all harm, danger while we are coming and going back. For that, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 5 நாள் இந்த ஆழமான சத்தியங்களை சொல்லித்தர பாஸ்டரை கொண்டு வந்து அவருக்கு தந்த சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். The Lord has brought the saint of God to deliver the messages in all these 5 days for the health and strength that the Lord has granted him. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் நாள் தொடக்கம் இந்த 5 நாட்களும் கர்த்தர் இந்த ஆராதனை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து தந்ததுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். Right from the first day until this day, the Lord undertook for all these meetings and blessed it. For that, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். God the Father, let's praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். God the Son, let's praise Him. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். God the Holy Spirit, let's praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யார் ஜெபம் பண்றது? என் நல்ல இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்களில் காலாகாலங்களாக மறைக்கப்பட்டிருந்த வேற்றுள்ள ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வந்தபடினாலும் ஸ்தோத்திரம். நித்தியத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலும் துதிக்கிறோம் ஆண்டவரே. சியோன் என்று ஒரு இடம் இருக்கிறதா நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அதை பற்றி எங்களுக்கு வழங்கப்படுத்தி தந்தபடினாலும் ஸ்தோத்திரம். நீ சியோனை கட்டி மகிமையில் வெளிப்பட போது நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சியோனில் வாசம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம். சியோனில் 184,000 பேர் பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவளாக நிற்கிறதாக நாங்கள் காண்கிறோம் சுவாமி. அப்படினால் அந்த பிதாவின் சுபாவத்தை உடனாக காணப்படுகிறபடினால் நம்ம துதிக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்டவர்கள் பிரதிஷ்டையின் மூலமாகவும் அவர்கள் பிதாக்களாக மாற்றப்பட்ட நாங்கள் அறிந்திருக்கிற அப்படின்னாலும் ஸ்தோத்திரம். உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதன் மூலமாக பிதாக்களாக மாற்றப்பட நாங்கள் அறிந்திருக்கிற அப்படின்னாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய நம்முடைய நாமம் தரிக்கப்பட்டுள்ள மோடு நிற்கிறது போல நாங்கள் அப்படிப்பட்ட சாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஒன்று கூட தகுதிப்படுத்த முடியாமல் வேண்டிக் கொள்கிறோம். அவளை ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாத பாட்டுகளை பாடுகிறாள் நாங்கள் அறிந்திருக்கிற சுவாமி. அவளுக்கு ஒருவரும் போகக்கூடாது கடினமான பாதையில் போகிறதன் மூலமாக அந்த பாட்டை அவள் வாயிலை கொடுத்திருக்கிற அப்படின்னால ஸ்தோத்திரம். அவள் விசுவாச ஜீவன் செய்கிறதாக நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஜீவன் செய்யக்கூடியவர்களாக நீர் மாற்றிவிட முடியாமல் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உடைய சகல தீவிய சுவாகனங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஒன்று கூட தகுதிப்படுத்தலும். உடைய வல்லமை நாங்கள் விளங்கப்படுத்துகிறவர்களாக காணப்படங்களுக்கு இருப்பதாலும் உலகத்தால் கரைப்படாதவர்களாக ஆட்டுக்குட்டியாளர் எங்கே போனாலும் பின்பற்றவர்களாக காணப்பட எங்களுக்கு இருப்பதாலும் சுவாமி. மனுஷரிலும் உலகத்திலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவர்களாக காணப்பட எங்களுக்கு இருப்பதாலும் இப்படிப்பட்ட திவ்ய சுவாகங்களெல்லாம் சியோனில் வாசமாக இருக்கிற நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா வசனக்கிட்ட ஒருவராக அந்த நித்திய நரகத்துக்கு பாத்திரராக காணப்படாதபடின்னு பாதுகாத்துகளும். இந்த இடத்துல வசனம் கிட்ட எல்லாரும் அன்படி ஜீவித்து ஒரு கூட்ட ஜனங்கள் எருசலேமிற்கு சியோனுக்கு ஆயத்தப்படும்படி நீ உதவி செய்யும். அதுக்கென்று முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. எங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வருஷத்திலும் நீர் எங்களுக்கு இந்த வேத பாடத்தை தந்து
ஆண்டவரே இந்த 5 நாட்களும் வரப்போகிறதான நித்தியத்தை பற்றி ஆண்டவரே பரலோகத்தில் எத்தனை இடங்கள் என்றும் அந்த இடத்துக்கு யார் யார் போவார்கள் என்றும் இந்த 5 நாள் நீர் எங்களுக்கு சொல்லித்தந்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய சத்தியங்களை கேட்க இந்த தேசத்தில் உம்முடைய ஜனங்களை கொண்டு வந்தீர். இந்த சத்தியம் கேட்டு ஒருவராயிலும் கெட்டு போகக்கூடாது, ஒருவராயிலும் கர்த்தாவே அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு வராதபடி எல்லாரையும் உடைய ரட்சிப்பின் நாளுக்கு நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சுவாமி நீ சீக்கிரமாய் வரப்போயிரு, சியோனை கட்டி மகிமையில வெளிப்பட போயிரு. ஆண்டவரே நீர் வரும்போது அந்த சியோனில பேர் எழுதப்பட்ட 144,000 பேரை நீர் சந்திக்கும்படியாக வரப்போகிறீர். நாங்களும் கூட உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அந்த புதிய எருசலேம் பூரணமாக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது ஆண்டவரே உம்முடைய மகிமையில நீ சேர்த்துக்கொள்ள போகிறீர். அதுக்காக இந்த தேசத்திலே யார் யார் இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் அந்த மகிமையில நீ சேர்த்துக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த சத்தியம் கேட்ட ஒருவராயிலும் உங்க வீட்டு தூரம் போகக்கூடாது சுவாமி, ஒருவராயிலும் நியாய தீர்ப்பு நாளுக்கு வரக்கூடாது, ஒருவராயிலும் ரட்சிக்கப்படாமல் போகக்கூடாது. ஆண்டவரே நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். வருக நாள் சவிமா இருக்குது. அதுக்கென்று இந்த 5 நாளும் சத்தியம் கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீர் ஆயத்தப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே நீ சீக்கிரமாய் வரப்போயிரு. அதற்காக எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்தும் சுவாமி. இந்த கூட்டங்களெல்லாம் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தீர். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் எந்த விதமான கஷ்டங்கள், தொந்தரவுகளும், ஆபத்துகள், விபத்துகள் வராது பாதுகாத்தீர். இதுக்காக பணம் கொடுத்தங்களை ஆசீர்வதியும், இதுக்காக பொருட்களை கொடுத்தங்களை ஆசீர்வதியும், இதுக்காக வாச எடுத்து ஜெபம் பண்ண ஊழியக்கார விசுவாசிகளை ஆசீர்வதியும், இதுக்காக சரீரத்தில் பாடுபட்ட எல்லா விசுவாசிகளையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே இந்த 5 நாள் நீர் எங்களை பாதுகாத்தீர். இந்த ஆசீர்வாதமாக இந்த கூட்டம் முடிய நீர் உதவி செய்தீர் சுவாமி. எல்லா மகிமையும் கனமும் நீர் எடுத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவர் மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இப்போ ஜெபம் தேவையான போய் ஜெபம் பண்ணுங்க. Those who want prayer, please come forward.